ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சண்டே vlog எப்படி இங்கே ஹைதராபாத்தில் எங்களுக்கு போகுதுன்ற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், அதுவும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்னடா பண்ணிகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? மார்னிங் ஏதோ கொஞ்சம் ப்ளசண்ட்டாக போகணுன்னு தோணுச்சு. அதனால முந்தா நாள் நைட்டு புதினா கிள்ளி வச்சுருந்தேன்னா அதை என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா இப்போ நட்டு வச்சிட்ருக்கேன். எனக்கு கார்டனிங்னால் ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் இங்கே ஹைதராபாத் வந்ததுக்கப்புறமா நாங்கள் இப்போ ஒரு ஃப்ளாட்டில் தான் இருக்கோம். இங்கே எப்படி அப்படின்னா நிறைய இடம்லாம் கிடையாது. வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் பால்கனி இருக்குது, கொஞ்சம் போல் இடம் தான் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு வீடும் இருக்கிறதுனால அவங்களுமே இந்த வழியாக தான் நடந்து போகணும், அந்த சைட்லேயுமே. ஸோ அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி மணி பிளான்ட் வச்சுருந்தேன். அது ரொம்ப வருஷமாக எங்கள் வீட்டில் இருக்குது, இந்த மணி பிளான்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா புதினா செடி இப்போ வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப கார்டனிங்னால் ஆசை, ஆனால் என்ன பண்ண வைக்க தான் முடியல. ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வச்சு அப்பப்போ மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா சண்டே ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் இருந்ததுங்க. இப்போது ஒரு 1 மந்த்துக்கு மேலேயே ஹஸ்பண்டுக்கு ஹெவி ஒர்க்கு. ஸோ சண்டேவுமே ரெகுலராக வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. அவங்க மார்னிங் கிளம்பிட்டு ஈவினிங் போல் தான் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்த உடனே நான் மார்க்கெட் கூட்டிகிட்டு வந்துட்டேன். பாவம் கொஞ்சம் நேரம் கூட ரெஸ்ட் இல்லை. என்ன பண்ணுறதுங்க, இப்போ மார்க்கெட் நம்ம போய் வாங்கலாம் அப்படின்னா அப்பப்போ கடைக்கு போய் வாங்குற மாதிரி இருக்கும். இதே சண்டே மார்க்கெட்டில் நான் வந்துட்டேன் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி எல்லாமே வாங்கி நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. அதனால் எப்பயுமே சண்டே ஆனால் கண்டிப்பாக வெஜிடேபிள் மார்க்கெட்டுக்கு ஈவினிங் வந்துடுவோம். அது மட்டும் இல்லை, இங்கே ஹைதராபாத்தில் பொறுத்த வரைக்கும் வெஜிடேபிள்ஸ் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மார்க்கெட்ஸில். நீங்கள் யார்கிட்ட கேட்டாலுமே இதை தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, முக்கியமான ஒன்று, ப்ரைஸ் லெவலில் நம்ம ஊரை கம்பேர் பண்ணும் போது இங்கே ஹைதராபாத்தில் நான் ரொம்ப கம்மின்னு தாங்க சொல்லுவேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் நாங்கள் எப்போயுமே தொடக்கத்துலேயே வந்துடுவோம். சந்தை தொடங்குது அப்படின்னா 4:30 மணிலேருந்து ஒரு 10 மணி வரைக்கும் நடந்துகிட்ருக்கோம். நாங்கள் சீக்கிரமாகவே வந்துடுவோம். தக்காளிலாம் பாருங்கள், 50 ரூபாய்க்கு 4 கிலோன்னு போட்டிருந்தாங்க. உருளைக்கிழங்கு 3 கிலோ 100 ரூபான்னு போட்டிருந்தாங்க. தக்காளி வீட்டில் இல்லை. ஸோ அதனால் ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கி போட்டேன் இந்த 4 கிலோ அப்படின்னா, நாங்கள் இருக்கிறது 3 பேர் தானே, எனக்கு நிறைய நாள் ஓடுங்க. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அழுகாதான்னு கேட்பீங்க ஒரு சிலர்லாம். கண்டிப்பாக அழுக செய்யாது. ஏன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அப்புறம் அதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு இங்கே சந்தை நடக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே என்னென்னா ஒரு கிரவுண்ட் இருக்குது. அங்கே பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்களா, அதெல்லாம் பாப்பாவுக்கு காட்டி கொடுத்துட்ருந்தோம். அப்புறம் வந்ததுக்கப்புறமா இப்போ எங்கே ரெடி ஆகிட்ருக்கோன்னா சர்ச்சுக்கு தான். பாப்பாவை ரெடி பண்ணுறதுக்குள்ளே நான் போதும்னு ஆகிடுவேங்க. ஏன்னா அவளுக்கு பவுடர் பொட்டெல்லாம் வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். ஸோ அவளை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே சர்ச்சில் மாஸ் தொடங்கிட்டாங்க. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, வெளியில் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா, நான், ஹஸ்பண்ட்லாம் வெளியில் தான் நின்றுட்டுருந்தோம். ஏன்னா உள்ளே போகும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லையா அடுத்தவங்களுக்கும். அதனால் வெளியிலே நிற்போம் அப்படின்னு சொல்லி வெளியில் நின்றுட்டு இருந்தோம். இப்போ 3 வாரமாக நாங்கள் இங்கே எங்கே வந்துட்ருக்கோன்னா சென்ட் மிக்கல் சர்ச்சுன்னு சொல்லிட்டு, இங்கே இப்போ தவக்கால பூசை ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ரெகுலராக 3 வாரமும் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வரோம் இந்த கோயிலுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹஸ்பண்டுக்கு வேலை இருக்கிறதுனால இப்படி மாற்றிக்கிட்டோம். ஏன்னா மாதா கோயிலுக்கு அங்கே போகிறதுக்கு ரொம்ப தூரம் இருக்குமா, அதனால் இங்கே ரெகுலராக இப்போ 3 வாரமாக மிக்கல் சர்ச்சுக்கு வந்துட்ருக்கோம். இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 99 ஸ்டோர். அதாவது ஹைதராபாத்தில் டோலி செக்கின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிய வரும். அந்த டோலி செக்கி ஏரியாவில் 99 ஸ்டோருன்னு சொல்லிட்டு இந்த கடை இருக்குங்க. நான் இங்கே ஹைதராபாத் கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் ஆகிடுச்சு. நான் எப்போ எனக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த 99 ஸ்டோர் கடைக்கு தான் வருவேன். ஏன் அப்படின்னா 99, 129, 199 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். எல்லாமே விலை குறைவாக தான் இருக்கும். ஆனால் குவாலிட்டி வைஸில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் எனக்கு வீட்டுக்கு ஏதாவது தேவையான பொருட்கள் வேணும் அப்படின்னா இங்கே தான் கண்டிப்பாக நான் வருவேன். வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே இங்கே கிடைக்கும். ஸ்டீல்லேருந்து எல்லாமே, பிளாஸ்டிக்ஸ்லேருந்து. குவாலிட்டி வைஸில் நம்ம சொல்லணுன்னா 5 ரேட்டிங்ஸ் நான் கொடுப்பேன் இந்த கடைக்கு. ஏன்னா ரெகுலராக நான் வந்துட்டுருக்கிறதுனால எனக்கு தெரியும். இங்கே ஹைதராபாத்தில் உள்ளவங்க முக்கியமாக இந்த கடைக்கு யாராவது போயிருந்தீங்கன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்.
ஏன்னா எது எடுத்தாலுமே வந்து 99 ரேஞ்சில் தான் இருக்கும். அந்த கடையோட பேரே வந்து 99 ஸ்டோர் தான். இதை வந்து கண்டிப்பாக நான் வந்து ஒரு பெரிய விலாகாக போடணும்னு நினச்சிருக்கேன். எனக்கு டைம் கிடைக்கும் போது ஃபுல் கடையுமே நான் கவர் பண்ணி போடுறேன். இப்போ சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் மட்டும்தான் எடுத்து பண்ணியிருக்கேன். இந்த கடையில் நிறைய பொருட்கள் இருக்குது. பாப்பாவுக்கு வந்து சேர் வாங்கலான்னு வந்திருந்தோங்க மெயினாக. ஏன்னா பாப்பா வந்து நாங்கள் உட்கார்ற சேர் மேலே ஏறி அதை விடவே மாட்டிக்கிறா. அதனால் அவளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சேர் வாங்கலான்னு பிளான் பண்ணி போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். சேர் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.